தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து பரமசிவன் கேரக்டர். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு கூல் ட்ரெஸ் போட்டுறது ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம்லாம் வாங்க முடியாது. இதுதான் பாம்பு. அது பாம்பு டிசைன் நமக்கு இல்லை, அது பாம்பு. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாருக்கு மேடம் தெரியும்ல, இது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும். ஓகே, செந்தமிழன் சீமான் சார். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. தமிழ்நாட்டில் தமிழ் எங்கே இருக்குது, முதல் தமிழர் எங்கன்னு கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ எங்கே அது போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி வந்துருச்சு. தமிழ் எங்கே இருக்குன்ற கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறேன். தமிழ் வேறு எங்கும் இல்லை, ஸ்டேஜில் அந்த உட்காந்துருக்கு, அந்த மூலையில் உட்காந்துருக்கிறது தான் தமிழ். அது சீமான் தானே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல, அதுதான் தமிழ். தமிழ்நாட்டுக்கு தமிழ் அங்கே தான் உட்காந்துருக்கு, அவர் தான் தமிழ். அப்படி தான் தமிழ். இது இப்படி தான் எனக்கு பேச ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, அப்போ தான் பேமெண்ட் வரும்னு சொன்னாங்க. நான் பேசி முடிச்சிட்டேன். சரி போயிட்டு டாட்டா. தமிழ் எங்க இருக்கு தெரியுமா? இல்ல சார், எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். எங்க இருக்கு? தெரியாது தெரியாது தெரியாது. நம்ம பல மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கும் போதும் நம்மளுடைய களப்பணிகள் இருக்கு. 2024 தேர்தல் பரப்புரை எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு. எந்த சீட்டு எங்க வாங்கணும், யாரை எங்க சேர்க்கணும், எத்தனை பேர் 500 கோடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்திலையும் உங்களுக்கு இடம் ஒதுக்கி அண்ணன் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு நீங்க கொஞ்சம் பெருமைப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் தம்பி. வாங்க தம்பி. இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்தானா கலாய்க்க வந்தானு தெரியலையே. சரி ஓகே, உட்காரு. சிவன் கை கட்டி நின்னா சரியா இல்ல. என் முப்பாட்டன் சிவபெருமான் வந்து இப்படி நின்றுகிட்டு இருக்குது, என் மேலே கை கட்டி நிற்கிறது தவறு. கூல் சுரேஷ் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர், நம்ம ரொம்ப இதான் நினைக்கிறவர். என் சீப் கெஸ்ட் பத்தி பேசியிருந்தாப்புல, சீப் கெஸ்ட் சீப்பான கெஸ்ட்னு சொன்னாப்புல. இங்கே சீப் இருக்கு. ஸோ இது தேவையில்லாத காமெடி இருந்தாலும் இருக்கும். இங்கே இது கூல் சுரேஷ் இருக்க இடத்துல எப்படி சீமான் நிற்கிறாரோ அது மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத பேசுறது தான் இந்த நிகழ்ச்சியோட கோர் அம்சமே. அண்ணன் என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குண்ணே, அதை நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கேட்டுடலாமே. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பையன் இருக்காருல்ல, உங்க பையன் இருக்காரு. அந்த பையன் வந்து எங்கே படிக்கிறாரு, என்ன மாதிரி இது பண்ணுறாரு, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா தமிழ் படிக்கணும், தமிழ் வாழ்க, நாம் தமிழர் கட்சி எல்லாமே தமிழுக்கான விஷயம் வச்சுருக்கீங்க. செந்தமிழன் சீமான்ன்றதான் செந்தமிழன் சீமான்ன்று தான் உங்களே சொல்கிறாங்க. என்ன இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து இப்படி மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா? அவருக்கு தமிழ் தெரியலன்றப்போ நீங்களே இது கொஞ்சம் உங்களுடைய தம்பிகளுக்கு இது புரியுமா? அவங்க கேள்வி கேட்குறாங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். என் பையனுக்கு தமிழ் தெரியாதது நான் அவமானப்படுறேன் தம்பி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு அவமானமாக தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லையே. பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா நான் படிக்க வச்சிருப்பேன்ல, இல்லை, அதனால படிக்க வைக்கல. என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க, நான் அவமானப்படுறேன். அண்ணே உங்க பையன் வந்து தமிழ் படிக்கலைன்றப்போ வந்து எங்களுக்கே அவமானமா இருக்குண்ணே. என்னண்ணே தமிழ் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை செயலாளருடைய பையனை தமிழ் படிக்கலைன்றப்போ இது என்ன எனக்கு புரியல. சீரியஸ்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தம்பிகளா? இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க, முட்டுக்கு மேல முட்டு கொடுப்பாங்க, கொடுத்துருங்க கீழே போய். இப்போ இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு உங்களுக்கு இது அவமானமா அசிங்கமாலாம் இல்லையானே, கேவலமாக கூணி குறுகி அதெல்லாம் இல்லையா? என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க, நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. வீட்டில் நாங்க பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லையா? தமிழ் ஸ்கூலு இல்லையானே? இப்போ இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் நான் படித்தேன், ஒரு ஸ்கூலு சின்ன ஸ்கூல் தானே, மிடில் ஸ்கூல் தானே, அங்கேயும் தமிழ் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் டீச்சர்லாம் ரொம்ப நல்லா நீட்டாகவே சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்கூலில் தமிழ் இருந்துச்சுனே. அப்போ நாங்கள் வந்து இந்த ஊரே கிடையாதானே, நான் இந்த ஊர்லேயே வாழலை, இப்போ வெளிநாட்டில் வாழ்ந்துருப்போம். இவங்க பையனுக்கு மட்டும் தமிழ் படிக்கிற ஸ்கூல் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்கூல் இல்லை. என்ன ஏசி ரூமு, ஏசி காரு, அந்த மாதிரி போய் தமிழ் படிக்கிற ஸ்கூல் இல்லை. அவர் அதான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றாரு. அதாவது இவருக்கு ஸ்கூல்னா எப்படி இருக்கணும்னா, பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரி ஸ்விம்மிங் பூல் கற்றுக் கொடுக்கணும், கராத்தே கற்றுக் கொடுக்கணும். இவருக்கு வந்து என்னன்னா கராத்தே கற்றுப்பாரு, ஜிம்னாஸ்டிக் கற்றுக்குவாரு, நீச்சல் கற்றுக்குவாரு. அவங்க பையன் கிட்டார்லாம் வாசிக்க கற்றுப்பாரு. இங்கே வந்துட்டு நம்மகிட்ட என்ன பேசுவார் தெரியுமா? அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன பேசுவார்னா, ராவணனுடைய பேரங்கள்,
வீணையை பற்றி புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றி புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் தான் பையனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாப்புல. அவர் இஷ்டத்துக்கு இருப்பாப்புல. நாட்டு நாய்களை பற்றி அதிகமாக பேசுவார், நாட்டு விதைகளை பற்றி பேசுவார். தான் வீட்டில் ஹைபிரிட் நாய்கள் வளர்ப்பாரு, வீட்டுக்குள்ளே பூச்செடிக்கெல்லாம் வளர்த்துட்டு இருப்பார். ஏன் விவசாயம் இது வளர்க்க வேண்டியதானே? அதாவது இது கீரை இருக்கும், குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த குப்பை கீரைலாம் நல்லது தானே, சோத்துக்கு இந்த மாதிரி கத்தாழை இந்த மாதிரிலாம் வளர்க்க வேண்டியதானே வீட்டுக்குள்ளே. டேபிள் ரோஸ் செடிலாம் வளர்க்குறாங்க. இது கேட்க ஆள் இல்லை, ஏன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க அவர் வீட்டு பக்கத்துல போய் பார்ப்பீங்களா? வாசல்ல போய் இப்படி கட்டி போய் தான் நிற்பீங்க. முக்கியமான ஆள் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். இந்த தற்கொலைகள்கிட்ட போய் இதை சொன்னா புரியாது. நம்ம ஆளுகளுக்கு அந்த வீடியோ பேசுறோம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு அவமானமா தான் இருக்கான், ஆனா அது அப்படிதான் பண்ணுவாராம். பயிற்சி முயற்சின்னு சொன்னாலும் நம்புற கூட்டத்துக்கு இதை சொன்னாலும் கேட்கதான் செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுருவாங்க. மாருதி எங்களோட தேசியவாதி அடுத்த ஒரு மாநாட்டில் போய் எழுச்சி மிக்க அண்ணனின் பேரண்டா நான் வந்து AK-47 விட்டு ஆமக்கறி திண்டுன்னு சொன்னா முடிஞ்சு வச்சு மறந்துடுவாங்க. இவங்களுக்கு இதான வேலையே. நான் அவமானப்படுறேன். சரி, நீங்க உருட்டினதெல்லாம் போதுங்க. ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேனே. ஒரு ஆதாரம் எடுத்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்கண்ணே, இது எனக்கே உண்மையானே தெரிலண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. நீங்க தான் பையனை படிக்க வச்சிருக்கீங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க. இந்த ஒரு ஸ்கூலை போட்டு இந்த ஸ்கூல்ல தான் உங்க பையன் படிக்கிறான்னு போட்டிருக்காரு. இதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஸ்கூலை பார்க்கும் போது ஸ்கூல் வாசல்லே நம்ம நிற்க முடியாது. பங்களா மாதிரி பேலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அங்கே எஜுகேஷன் ஃபீஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். 50 லட்சம்ன்ற மாதிரி பேசுறாங்க. எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஸோ தெரியாத விஷயத்த தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்கண்ணே, உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்கண்ணே உங்களோட அந்த இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னண்ணே? தம்பி அதெல்லாம் தவிர்த்து விடுங்க தம்பி. இது வந்து ஏதோ ஒரு நம்மளுடைய எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் யாராவது பண்ணிவிட்ட வேலையா இருக்கும். இங்க இந்த ஸ்கூல் நம்ம பையன் படிக்கல, இது வந்து சும்மா எதையாவது காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு போட்டோவை போட்டு இந்த போட்டோக்கு வந்து இந்த எதிர்காலத்துல இந்த பையனுக்கு அரசாங்க வேலைன்னு சொல்றாங்க. பணம் ஏறுறவங்க, விவசாயம் பண்றவங்க, மாடு மிக்கிறவங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலைன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னேற்றமா இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளுக்குலாம் அடுத்து சீமான் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே கவர்மெண்ட் ஜாப்புக்கு TMCல எக்ஸாம்லாம் எழுத தேவையில்ல, மரம் ஏறினா போதும்னு சொல்லி மரம் ஏற பழகி கொடுக்குறாங்கன்னு. இந்த போட்டோ பார்த்து உங்களோட கருத்து என்னண்ணே? அது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க வாயால் உதிர்த்தமா அந்த விதைகள் மூலியமா தான் மக்களுக்கு சென்றடைய முடியும். நீங்களே சொல்லுங்கண்ணே இதை பத்தி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்மளுடைய எழுச்சி எங்க வரைக்கும் சென்றடைஞ்சிருக்குன்றது நம்மளோட வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் நீங்க பார்க்கணும். அங்கே நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த பையன் எப்படி 8 மரம் ஏறிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. பனை மரத்தில் எப்படி பனம் கல் எடுக்கிறது, நொங்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஏறி எடுக்கிறாருன்னு பாருங்க இந்த வயதில். அவ்வளோதான், வாடு உருட்டி விடுவாங்க, வாட்டுக்கு எதிர்கட்சின்னு சதின்றாங்க. இதான் சொல்லுவார் பாருங்க. நம்மளுடைய வெற்றி இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவோம். ஆனா இவங்க வந்து 8 வயசு பையன் வந்து மரம் ஏறானே, உங்க வீட்டு பையன் கிட்டார் வாசிக்கிறானே, இதுல ரெண்டுக்கும் முரண்பாடு இல்லையானே? உங்க பையனும் மரம் ஏறலாமானே, பனைமரம் ஏறி அவருங்க அரசாங்க அதிகாரத்துக்கு வரலாமானே? கேட்போம், என்ன தெரியுமா சொல்லுவாரு, எதையாவது உருட்டும் அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம் இந்த விஷயத்த. விஷயம் என்னன்னா, அவங்க பையன்லாம் எதிர்காலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு இல்லை, அவர்கிட்ட கேட்டுருவோம், கூட்டி வந்து வச்சுட்டோம், அப்புறம் நம்மளே பேசணும், நல்லா இருக்காது. என்ன தம்பி, என் பையனுக்கா? என் பையன் வெளிநாட்டில் தான் இருப்பான், கட்சியில் வந்து பெரிய பொறுப்பில் எடுப்பான், அடுத்த MLA, அடுத்த துணை முதலமைச்சர், அடுத்த அவர் தான் ஆள போறாரு. நான் இப்போ போடுறதெல்லாம் விதை தம்பி, அடுத்த தலைமுறை வரணும். நான் அடுத்த தலைமுறைன்னு சொல்றது என்னோட அடுத்த தலைமுறை. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த தலைமுறை ஃபுல்லாக இப்படி தான் வேலை பார்க்கணும். என் தலைமுறை ஃபுல்லாக கோட் ஷூட்லாம் போட்டு இந்த இப்படி பண்ணிக்கிட்டு மேடையில் பேசிக்கிட்டு நல்லா காஸ்ட்லியான கார், நான் இந்த காரில் போயிட்டு இருக்கேன், என் மகன் வந்து BMW கார், ஆடியில் இல்லை ரோஸ் லைஃப்ல போக வாய்ப்பு இருக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எதிர்கால பிள்ளைகளுக்காக பேசிட்டு இருக்கேன், என் பிள்ளைகளுக்காக பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டு பிள்ளைகளுக்குலாம் இப்படிதான் இருக்கணும். கேட்டிங்களா இல்லையா? தான் வீட்டு பிள்ளை எதிர்கால அவர் ஓயாம சொல்லுவார்ல மேடையில், அதாவது இதெல்லாம் நாளைய தலைமுறைகளுக்கு, என்னோட வாக்காளர்களும் நாளைய தலைமுறைகள், நான் இப்போ உங்களுக்காக பேசல, எதிர்காலத்துக்காக பேசுறேன். அவர் வெளியே எதிர்காலத்துக்குலாம் பேசல, தான் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக பேசுறாரு. அவங்க வந்து அடுத்து டைரக்டா அரசியல் கட்சியில தான் எப்படி வீட்டுல அப்பா சட்டையை போட்டு நம்ம டிவி காத்துல பேசியிருப்பாப்புல, வீட்டுல ஒரு சின்ன பையன் இருப்பானா, அப்பா சட்டையை போட்டுட்டு பத்தவே பத்தாது அப்பாவோட சேர்ல உட்காந்துக்கிட்டு, அதே மாதிரி இவர் சேர்ல வந்து உட்காந்துக்குவார். அப்பா அதுக்காக முரட்டுத்தனமா உழைச்சிருவாப்புல, பையன் வந்து சேர்ல அசால்ட்டா உட்காந்து போயிடுவாரு. உட்காராட்டி இவங்களே உட்கார வைப்பாங்க. இதான் இவங்களோட புத்தி. இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும், இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க காலங்காலமாக அப்படிதான் இருந்திருக்காங்க, இனிமேல் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ அவர் சொன்னதை புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? இதெல்லாம் நாளைய தலைமுறையா? இந்த 8 வயசு பையன் பணமரம் ஏறான்ல, அவன் நாளைய தலைமுறையா? இவங்க வீட்டு தலைமுறைப்பெல்லாம் கிட்டார் வச்சுட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க, ஆடி காரில் சுற்றிட்டு இருப்பாங்க, நல்லா காஸ்ட்லியான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. நம்ம மக்கள் மட்டும் பணம் ஏறணும், மண்ணில் விவசாயத்தில் வெயிலில் நிற்க இது பண்ணணும். இவர் பேச்சுக்கு சொல்லிடுவாங்க, நானும் விவசாய பரம்பரையிலேருந்து வந்தவன் தான். விவசாய பரம்பரையிலேருந்து வந்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு விவசாய அக்ரிகல்ச்சரில் படிக்க வச்சிருக்கணும், அதில் நல்ல தலைவனுக்கான அழகு. சரி, அவங்க இஷ்டத்துக்கு படிக்கட்டும்னு படிக்க விட்டாலும் வீட்டுக்குள்ளே வெளிநாட்டு நாய் வளர்க்கலாமா? வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனியை பற்றி இவ்வளோ கத்திட்டு வீட்டுக்குள்ளே வெளிநாட்டு நாய் வளர்க்கலாமா? கேட்க மாட்டாங்க. நம்ம தான் கேட்கணும். நம்மளே கேட்டுட்டு நம்மளே போக வேண்டியதான். இவங்க இப்படியே பின்னாடி போட்டு பயிற்சி முயற்சி அவ்வளோதான் முடிஞ்சு. சைக்கிள் வாங்கினேன் நான், என் மயன் ஓட்டுறதுக்கு. அவன் 16,000 தான். அந்த கொண்டு வந்து கொடுத்தானா அந்த தம்பி அண்ணன் ஒரு தடவை சைக்கிள் இருந்து ஒரு படம் எடுத்துக்கிறேன்னு என்ன சரினா அந்த பையன் எடுத்துகிட்டு போனவன் போட்டான். இன்னும்
1 கோடி ரூபாய். முக்கியமான கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு சைக்கிள் அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அண்ணனோட அந்த பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த சைக்கிளை பற்றி ஒரு கதை சொல்லுவார். தரமான கதை, அற்புதமான கதை. எங்கேயுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு மேடையில் இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் 16,000 தான் அசால்ட்டாக சொல்கிறாரு. சைக்கிள் வாங்கினேன் நான் என் மயன் ஓட்டுறதுக்கு, அவன் 16,000 தான். ஆமாம் தம்பி, அந்த சைக்கிள் கதையை நான் சொல்லி தான் ஆகணும். இது ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு விடயம். இப்போது ஒரு சைக்கிள் வாங்கினேன் தம்பி, வெறும் 16,000க்கு ஒரு சைக்கிள் வாங்கினேன். என்ன தம்பி, நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய வருமானமே மாதத்துக்கு 16,000 தான். பேசுகிறாப்லான்னு அசால்ட்டாக ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாப்ல 16,000க்கு. யார் அப்போ விட்டு காசு எல்லாம் திரள் நிறுத்தியா, வேற யாரு? உங்கள் சம்பளமே 16,000. அது உங்கள் வீட்டில் தலையெழுத்து. என்ன பண்ணுறது? இந்த நாட்டினோட அவல நிலை. இந்த ஆட்சியாளர்களை போய் கேட்க வேண்டியது. என்ன கேட்குறீங்க? நான் இன்னும் ஆட்சிக்கே வரல. இல்லை, அதனால தான் நான் 16,000க்கு என் மைண்ட் சைக்கிள், சும்மா சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். அந்த கொண்டு வந்து கொடுத்தானா அந்த தம்பி அண்ணன் ஒரு தடவை சைக்கிள் இருந்து ஒரு படம் எடுத்துக்கிறேன்னு என்ன சரினா அந்த பையன் எடுத்துகிட்டு போனவன் போட்டான். 1 கோடி ரூபாய். அந்த 16,000க்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, அது ஒருத்தர் பையன் வந்தாப்புல வந்து கொடுத்து அதுவும் வீட்டுக்கு தான் டோர் டெலிவரி தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுக்க வச்சாப்புல. எடுத்துகிட்டு போய் அவர் ஏதோ இடத்துல இப்போ சோசியல் மீடியாவில் போட்டு விட்டு அது 1 கோடின்னு போட்டார். சீமான் மகன் 1 கோடி ரூபாய்க்கு சைக்கிள் ஓட்டிட்டான் அப்படின்னு போட்டு விட்டான் தம்பி. நான் வெறும் 16,000க்கு தான் தம்பி வாங்கினேன். சைக்கிள் வாங்கினேன் நான் என் மயன் ஓட்டுறதுக்கு, அவன் 16,000 தான். நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய வருமானமே மாதத்துக்கு 16,000 தான். உங்களுடைய மாத சம்பளமே 16,000 தானா? அது என்னுடைய பிரச்சனை இல்லை, இது உங்களுடைய பிரச்சனை. நான் முயற்சின்னு சொல்லி என்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். அவங்க பாட்டன் ஜெயிப்ப வேலையும் பார்த்துட்டு தொண்டு வேலைகளையும் பார்ப்பாங்க, கட்சி பணியும் பார்ப்பாங்க. பல பேர் வேலையை விட்டே இல்லாமல் கட்சிக்குள்ளே படுத்துங்க கை ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்டங்களில் நம்மளுடைய கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே வெளியே சுற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடிவு காலம் நினைக்காது பிறந்துரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்காதுன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் பயிற்சி முயற்சி, இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. தாரக மந்திரம் என்ன, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயிற்சி முயற்சி, கடைசி வரை நம்ம ஆட்சிக்கே வரமாட்டோம் தம்பி. அது தெரிஞ்ச விஷயம் தான். நான் போடுறது எதிர்கால பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக எதிர்காலத்துக்கு போடுறேன். அவங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வருவாங்க. அப்போ எம்எல்ஏ எம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும், என்னுடைய சர்வாதிகார ஆட்சிக்கான முன்னெடுப்புகளும். நான் இருக்கும் வரை கத்தி விட்டு போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் என் வருங்கால பிள்ளைகள் பார்த்துக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீ கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன்னு. அண்ணன் சொன்ன போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளோட எதிர்கால பிள்ளை, என்னோட பிள்ளைகள் நாளைக்கு ஆட்சியில் உட்காருங்க. நான் உட்கார மாட்டேன். நீ இப்படிலாம் முட்டா போயிருந்தேன் பார்க்குறீங்களா தம்பி, அண்ணன் பழகிட்டு இருக்கல, நீ கடைசி வரைக்கும் என் பின்னாடி சுற்றிட்டே இருக்க வேண்டியதான், கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு? நான் கை காட்டினா கத்துவேன், நான் கீழே குடிஞ்சா கத்துவேன், நான் மூக்கணும்னா கத்துவேன். இதுக்கு தான் நீ லைக்கி, அதுக்கு தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆமை ஓட்டில் அந்த டைமிங்கில் படகு சவாரி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாப்புல, அந்த ஆமை ஓட்டை காட்டுறதுக்கு ஒரு ஆதார வீடியோ இருக்குண்ணே, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஏவியில் போட்டு விட்ருவோம் பாருங்கண்ணே. இந்த பாத்திரத்துக்கு பதில் சொல்லுங்கண்ணே. சீமானண்ணே ஆமை ஓட்டில் படகு சவாரி செஞ்சாங்கன்னு சொன்னப்போ சிரிச்சிங்களா? பார்த்துக்கோங்களா, ஆமையோட எவ்வளோ பெருசு இருக்குது. சீமான் என்ன சொல்லும் போது கிண்டல் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த ஆமையோட எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் உன் வீட்டில் இருக்க குட்டி குழந்தை கூட உட்காந்து சவாரி பண்ண முடியாது, கவுந்து விட்டுரும். இதில் முன்னோர்கள் பயணித்து கடல் தாண்டி போயிருக்காங்க. இதையும் நம்பிக்கிட்டு வீடியோ எடுத்து ஹானஸ்டாக கம்பீரமாக தைரியமாக பேசுகிறாங்க பாருங்க. முட்டாத்தனமான விஷயத்த தைரியமாக பேசுகிறாங்க. எப்படி விளக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க தான் நாளை தலைமுறைகள், சீமானின் பிள்ளைகள், தம்பிகள் பிள்ளைகள் சொல்லக்கூட தவறு, பயப்படு பிள்ளைகள், தற்குரிய என்னத்தை சொல்ல. அண்ணன் நீங்களே சொல்லுங்கண்ணே, இது நீங்கள் தானே சொல்லணும். உங்களோட தொண்டரில் ஒருத்தர், தம்பியில் ஒருத்தர் தான் இப்படி பேசுகிறாப்புல, என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஆமோடுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கானே? ஆமக்கறிக்கு உங்களுக்கே தொடர்பு இல்லை, இதை போய் கேட்குறேன் பாருங்க. சீமானண்ணே ஆமை ஓட்டில் படகு சவாரி செஞ்சாங்கன்னு சொன்னப்போ சிரிச்சிங்களா? பார்த்துக்கோங்களா, ஆமையோட எவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் இது தெரியாமல் பயிற்சி இது பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் தம்பி. இப்படி கூப்பிட்டு வச்சுருக்கீங்க நினச்சிருந்தா நான் உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டேன். இல்லை இது சரியில்லை தம்பி, தவறானது. அது தம்பி புரிதல் இல்லாமல் இருக்காரு போல். என்னை அவர் புகழ்ந்து பேசுறது போல் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கும் ஃபயர் விட்டுட்டு தெரியுது நம்ம தம்பிகள் கூட்டம் இருக்குது, அது வேற விஷயம். இந்த ஆமையை விட்டுலாம் முன்னோர்கள் பயணித்திருக்காரு. ஒரு நபர் பரிகணிக்கணும்னா அந்த ஆமையோடு எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். நான் வாயில் அங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு சொல்லிட்டு போயிடுறேன். அதை பிடிச்சி விட்டு இப்படி தேடலாமா அந்த ஆமை எங்கே இருக்குன்னு? அது அழிஞ்சு போச்சு. அது அழிஞ்சு போன இனம். தமிழன்னு ஒருத்தன் எப்படி அழிஞ்சு போனாலும் அந்த மாதிரி அழிஞ்சு போன இனம் அது இப்போ இல்லை. நான் சொன்னது பழங்காலத்தில் இருக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் எடுப்பாங்கள்ல, அங்கே போய் கேட்டுக்கோங்க. இது கிடையாது. இவர் தவறாத நம்மளுடைய விரோத சக்திகளால் இயக்கப்படுற நபர், நமக்கான ஆட்கள் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய எதிர்கட்சி யாருன்றது தெரியும். நம்மளுடைய அங்காளி பங்காளிகள் தான் இதை செஞ்சுருப்பாங்க.
இது தவிர்த்துருங்க தம்பி. ஆனா நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியமைச்சரை சந்திச்சீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கண்ணே. அது வந்து நிதியமைச்சர் உண்மையில நீங்க சந்திச்சீங்களா சந்திக்கலையா அப்படின்றது உங்கள்கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி தரணும். உங்களை நேரடியாக கூப்பிட்டு வச்சதுக்கான காரணமே இந்த விஷயங்களை கேட்கறது தானே. அவங்க வந்து முக்கியமான எல்லாம் சந்திச்சிருக்காங்க, உங்களையும் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஒத்துக்க மாட்டீங்க? என்னென்ன காரணம்? இது ஒத்துக்கலாம் இல்லைண்ணே, இதுல என்ன தப்பு இருக்கு? பயிற்சி முயற்சின்னு சொல்லி எத்தனை நாளாக ஏமாத்துறது. எல்லா கூட்டமும் ஆரம்பத்தில் வரும்போது இப்படிதான் நான் கூட்டணி சேர மாட்டான்னு வருவாங்க, அதுக்கப்புறம் சீட்டுக்கும் ஓட்டுக்கும் ஓடி போயிடுவாங்க. இதுதான் நடந்த கதை, வரலாற்றில் நடந்த கதை. நீங்க மட்டும் புதுசானே, நீங்க ஏதாச்சும் சொல்லுங்கண்ணே. நீங்க இப்போ உருட்டுவீங்களா? உருட்டுங்கண்ணே. அது தவறு தம்பி, அது தவறு, அது தவறான செய்தி. நான் என்னோட விஷயம் என்ன, நான் என்கிட்ட நேரடியாக அண்ணன்ட்ட கேட்குறீங்க, அண்ணன் சொல்லியிருப்பேன். இது நமக்கு மேல பழி போடுறதுக்காக பண்ணக்கூடிய இது ஒரு காவலிப்பையில பண்ற வேலை. இது நமக்கு அவங்களுக்கு இது சொல்ல கிடையாது. கூட்டணினா நான் சொல்லிட போறேன், நாம என்னைக்குமே தனித்து நிற்க போறது. இப்போ நாளைக்கு என்னென்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு விஷயம் நடந்த பிறகு இப்போ நாங்கள் அவங்கள சிந்திக்கல, நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பாவை காப்பாத்துறதுக்காக பார்த்தோம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு நினைக்கிறோம். ஒரு தெலுங்கர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் சித்தப்பா எடப்பாடியை தான் ஜெயிக்க வைக்கணும். என் சித்தப்பா ஜெயிக்கணும்னா என் ஓட்டு அங்கே போகணும். என் ஓட்டு தான் அவருக்கு ஜெயிக்க விடாமல் தடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம 8% ஓட்டை வச்சு நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால அந்த சித்தப்பாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த 8% ஓட்டை அங்கிட்டு போய் சேர்த்துருவோம். அதாவது பிஜேபிக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அது வேற, நம்ம யாரும் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு தான் கூட்டணி. நம்மளாம் ஆர்எஸ்எஸ் கூட கணக்கில் திருமூர்த்தியா பேர்னது குருமூர்த்தி, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இது தெரியாது தம்பி, நீ என்ன தம்பி அப்படிதான் அவர் சொல்லுவார். நம்மளே சொல்லிட்டு இருக்கோம். அப்பப்போ நானே சீமனா மாறிடுறேன். கருமம், இது இன்னும் பழகலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஒரு ஸ்டூடியோ மாதிரி இடத்த ரெடி பண்ணிட்டோம்னா தனித்தனியாக ஸ்டேர் போட்டு அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். கொஞ்சம் இடைஞ்சலுக்குள்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம்கே கூடலாம் நான் நிற்பேன். அது எங்கள் சித்தப்பா கூட நிற்பேனா? ஒரு 2 நாள் நிற்கலாம். பயிற்சி முயற்சின்னு சொல்லி நீங்கள் ஏமாத்திட்டே இருக்க முடியல. ஒரு 2 சீட்டுனாச்சும் வாங்கணும். ஒரு இப்போ 15 பேர், ஒரு 15 சீட்டுனாச்சும் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஒரு 500 டப்பா எங்கிட்ட வந்துச்சுன்னா வாங்கலான்னு இருந்தோம். அவங்கள்ட்ட பேச்சு முடிச்சு அந்த டீலிங் இப்படி இப்படின்னு நடந்துருந்துக்குன்னு நினைக்கிறேன். இது நீ கேட்டனால சொல்கிறேன், உங்கள் சேனலில் தான் சொல்கிறேன். நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கலாம். நம்ம சித்தப்பா தானே. ஸோ நான் எல்லாரையும் அடிப்பேன், எல்லாரையும் திட்டுவேன். அவன் இந்த மாதிரி, இவன் இந்த மாதிரி, எல்லாம் மாறி இருப்பாங்க. பட் அது சித்தப்பா மட்டும் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். அந்த ஏன் அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்னா, அந்த பொம்பளை இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும்ல, அந்த பொம்பளை கேஸை அவர் எடுக்க மாட்டார். இவங்களை போல எல்லாம் இல்லை, நம்மளை அசிங்கப்படுதுன்னு நினைக்கிற ஆள் நம்ம சித்தப்பா. பட் அவருக்கு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்போ இருந்தே நமக்கு இருக்குது. கேட்டிங்களா? அந்த அக்கா கேஸை எடுக்க மாட்டாராம், சாஃப்ட் கார்னர் நடத்துவார். ஏடிஎம்கே நடக்கும்போது கண்டிப்பாக அந்த கேஸ்லாம் பெருசாக ஆகலை. டிஎம்கே வரும்போது இவனை எப்போ காயடிக்கிறதுன்னு சொல்லி இந்த யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோதான் அரசியல்னு வச்சுக்கோங்களேன். நீ எவ்வளோதான் நியாயம் தர்மம் பண்ணலாம் கிடையாது. எல்லாம் புண்ணியம் பண்ணியே உள்ளே வந்து அரசியலை ஜெயிக்க முடியாது. திருட்டு பயிலும் மொள்ள மாதிரி பயில தான் அரசியலுக்குள்ள இருக்க முடியும். அப்படி தான் அரசியலும் கட்டமைச்சிருக்கு. அப்படி இருக்கவங்க தான் உள்ளே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இது வேற மாதிரி ஒரு டிசைனு. ஸோ புரிஞ்சுருக்கோம் அண்ணன் சொன்னதை வச்சு. இவ்வளோதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க, விழிச்சிக்க பழச்சிக்க. இருந்தாலும் சித்தப்பா மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. 500 கொடுத்ததுக்கு ஒரு 650 கொடுத்துருந்தா இன்னமும் எளிமையாக நானே வந்து வெளியே சொல்லியிருப்பேன். கடைசி கட்டத்தில் ஒரு 15 சீட்டை வாங்கிட்டு நாளைக்கு நம்ம ஜெயிக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளே வரல அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வேற வழி இல்லை. கொஞ்சம் வெறுப்பில் ஒரு முடியாமல் தான் நான் சேர்ந்துக்கிட்டேன்னு சொல்லி அப்போ பேசிக்கலாம். நம்ம பையலுக்கு கேட்டுப்பானுங்க. எத்தனையோ பேர் அடித்து துரத்தி விட்டுமே இன்னும் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க. அப்போவே உங்களுக்கு தெரியலையா? இங்கேருந்து டிவிக்காக்குள்ளேயும் தவிக்கிருக்காங்க. டிவிக்காக பாதி ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் வேலைலாம் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓட்டை பிரிப்போம், எங்கிட்ட பிரித்து வச்சுக்குவோம். நான் கொஞ்சம் வச்சுக்குவேன், அவன் கொஞ்சம் வச்சுக்குவேன். நான் ஒரு 8% வச்சிருக்கேன், அவர் வந்து ஒரு 6 எடுத்து வச்சுக்குவாப்புல. அடுத்து மெஜாரிட்டி என்ன ஜெயிக்கும்? இப்போ நீ கேட்குறீங்கன்றக்கா நான் சொல்கிறேன். அண்ணா நீங்கள் எதுக்கு தனித்தே நின்றுட்டு இருக்கீங்க? நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா யார் கூட வேணால் கூட்டணி போகலாம். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, யார் கூட வேணால் கூட்டணியை போய் சேர்ந்துக்கலாம். நீங்கள் பிஜேபி கூட சேர்ந்துக்கலாம், காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கலாம். காங்கிரஸ் இன்னும் துரோகியா? சரி, ஓகே, விட்டுருங்க. பிஜேபி சேர்ந்துக்கலாம், டிஎம்கே சேர்ந்துக்கலாம், ஏடிஎம்கே சேர்ந்துக்கலாம். யார் கூட வேணால் சேர்ந்து ஜெயிக்கலாம்னே. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வரலாம். ஏதாவது மக்களுக்கு எப்படியாச்சும் ஒரு கர்மம் யாருக்காவது சேவை செஞ்சுட்டு போயிடலாம். அப்படி கூட பண்ண மாட்டீங்க ஏனே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிற பதிலை கேளுங்களேன். அவர் தரமான பதிலாம் சொல்லுவார். இதுதான் உண்மையும் கூட. இப்போ நீ கேட்குறீங்கன்றக்கா நான் சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோ தம்பி. டிஎம்கே ஒரு 40% ஓட்டு வாங்குது. அதாவது கூட்டணிலாம் சேர்ந்து ஒரு 40% ஓட்டு வாங்குது தம்பி. புரியும், விளங்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ ஏடிஎம்கே ஒரு 35% வாங்குதுன்னு வச்சுக்கோ. 40 இங்கிட்ட 35. இப்போ இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது எனக்கு தெரியலையே. கொஞ்சம் தம்பி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கணக்கு. அந்த கணக்கில் இப்போ நான் ஒரு 8%, இங்கிட்ட தம்பி ஒரு 6%. நம்ம விஜய் தம்பி தான், நம்ம தம்பி தான். நான் 2 முறை உள்ளே போனேன், சரி வர மாட்டேன். தம்பி தான் நம்மகிட்ட வருவான்னு பார்த்தேன். நானே பேசி பார்த்தேன், இது நடக்கிற மாதிரி தெரில. சரி, தம்பி வரமாட்டாப்லையா.
இருந்தாலும் தம்பி தானே, நம்ம எல்லாம் ஒரு ஜோசப், நம்ம சைமன் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி ஓகே, எல்லாமே ஸ்ரீலங்காவோட கனெக்ஷன் நமக்குலாம். அது அது வேற கணக்கு, வேற வரும், அது சொல்லக்கூடாது, வேற கணக்கு. ஓகே தம்பி, அந்த விஷயத்துக்கு வருவோம். நான் 8%, அவர் ஒரு 6%, இங்கிட்டு நம்ம மாம்பழம் அது கொஞ்சம் %, இப்படி பாதியாக பர்சன்டேஜ் பிரிச்சுக்கிறாங்க தம்பி. இப்போ 40% வச்சிருக்க டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? எங்களோட ஓட்டுலாம் கொஞ்சம் அங்கே போய் சேரணும். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன், மூக்கணும் உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 40%க்கு கொஞ்சம் நம்ம சித்தப்பா இருக்காரு, அங்கிட்டு போய் 8% நான் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி சித்தப்பா 35% வச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு 8%. இப்போ என்ன நடக்கணும்? உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி தான் கேட்டிங்களா மக்களே? இவ்வளோதான். அது 40%, இது 35%. இந்த 32%, இந்த யார் சிஎம் ஆகுறதுன்னு முடிவு பண்ணுறது தான் இந்த 8%. இப்போ ஏன் அவர் தனித்து நிற்கிறான்னு தெரியுதா? தன்னுடைய மெஜாரிட்டியை காட்டி கல்லா கட்டுறது. இப்படி தான் வாழ்ந்துக்கிருக்காங்க, வண்டி ஓட்டிக்கிருக்காங்க. இது புரியாமல் நீங்களே தமிழ் தேசியம், தமிழன்னு புருண்டுக்கிட்டு உங்களுடைய நிதியை போய் கொடுத்துக்கிட்டு கொடுமை போங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், இவங்களால எந்த பயனும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான், இவங்களை வச்சு பிரச்சனைகள் மட்டும்தான் உருவாக்க முடியும். தமிழ் நீங்கள் வெறியொண்டி போவீங்களா? இப்படி போகிறோன்னு அப்படிலாம் காயடிப்பாங்க, கவனித்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்வீட் போடுறீங்கல்ல, தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறீங்களா? யார் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கெலாம் போடுறீங்களோ அதெல்லாம் ஒன்று நோட் பண்ணுவானுங்க. ஒட்டுமொத்த சர்வேக்குள்ளேயும் நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சியே இது இல்லை. ஏன்னா ஏன் மேட்ரு அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து கட்சிகளுக்கு நிதி வரக்கூடாது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து கட்சி நிதி வருதுன்னா அந்த நாட்டுக்காரங்க ஏதாச்சும் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்ல தான் சொந்த நாட்டுக்குள்ளே. அதுக்காக வெளிநாட்டுகள் வரக்கூடிய பணங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய வருது, ஃபண்டு. இதை லாக் பண்ணிட்டானுங்க. லாக் பண்ணி ஆக்சுவலாக இவங்க எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும், லாக் பண்ணிட்டானுங்க. இவங்க உள்ள இதெல்லாம் வெளியே வரவே வராது. இப்போது நாளைக்கு வந்து இவங்க வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியவே தடை செய்ய முடியும். அது இருக்குது இந்த விஷயத்தில். இதெல்லாம் தம்பிகளுக்கு எவனுக்கு கூறுவாரே இருக்காது, தற்கூறியாக தெரிவாங்க. இதெல்லாம் தெரியாது. சிம்பிளான மேட்டர் தான். ஒரு வெளிநாடுகள்லேருந்து நிதி வருதுன்னா நீ சைனாக்காரன் கூட நிதி கொடுக்கலாம்ல. சைனாக்கும் இந்தியாவுக்கு என்ன உறவாக நடந்துட்டு இருக்கு? பாகிஸ்தான் கூட கொடுக்கலாம்ல நிதி உதவி. புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இதை வச்சு லாக் பண்ணியிருக்கானுங்க. நாங்கள் சொல்கிறது கேளு, கத்திக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் தனியார்லன்னு சொல்லு பார்ப்போம். நாங்கள் இவங்க தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். கடைசி ஓட்டு பக்கம் நிறையா வந்துச்சுன்னா நீ இந்த பக்கம் சாஞ்சிடணும். இல்லை இந்த இடத்துல வந்து டம்மி பீஸை போட்டுடணும். நாங்கள் இந்த வேட்பாளரை நாங்கள் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். அந்த இடத்துல நீ டம்மி வேட்பாளரை போட்டு விட்டு அவனுக்கு ஓட்டு வராமல் இருக்கணும். அந்த ஓட்டை நாங்கள் வாங்கிடணும். சிம்பிள். அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதுக்காக இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் எதிர்த்துட்டு கத்துறதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? பெட்டி கம்மியாக வந்துச்சுன்னா அதிகமாக திட்டுவாப்புல, பெட்டி நிறையா வந்துருச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுவாப்புல. சரி விடுங்க, அதை போய் எத்தனை தடவை பேசுன்னு சொல்லி போயிடுவாங்க. இவ்வளோதான் அரசியல். இதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்லிட்டு புரிய வைக்க முடியாது. அண்ணனே பேசுவார். 43% வந்துடும் தம்பி. கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தேன், இந்த கேல்குலேட்டர் போட்டு பார்த்தேன், நல்லா தெரிஞ்சு 43% தம்பி. இப்போ டிஎம்கே மெஜாரிட்டியாக அவளை கூட்டணியை வச்சுமே 40% தான். நம்ம அங்கிட்டு போய் சித்தப்பா கூட நின்றோம்டா, யார் ஜெயிப்பா? சித்தப்பா தான் ஜெயிப்பார். அப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம், எல்லா மாற்றமும் நடக்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கோம் தம்பி. இப்போ ஒரு எவன் ஜெயிக்க போகிறான், எவன் ஜெயிக்கணுன்றதை முடிவு பண்ணுறதே நாம தான். அதுக்காக தான் என் தம்பியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பயிற்சி முயற்சி. ஏன் தனியாக நான் நிற்கிறோன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சு விளங்கிருக்குமே. நம்ம தம்பிக்கு புரியாமல் இப்போயே கூட்டணிக்கு வரேன்னு வராப்புல. வரப்போ தனியாக வந்து நம்ம பக்கத்தில் எத்தனை ஜாம்பி கூட்டம் இருக்குது, நம்ம பின்னாடி எத்தனை அடிமைகள் இருக்குன்னு காட்டணும் தம்பி. நம்ம மெஜாரிட்டி எவ்வளோ காட்டணும். நான் 15 வருஷமாக உட்காந்து இது காட்டலையா? 8%, 35 லட்சம், சரி 40 லட்சம் ஓட்டு எனக்கு வருது. 40 லட்சம் ஓட்டை வச்சு நான் எவ்வளோ சம்பாரிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் 16,000 நம்ம வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது? உங்களுக்கு புரியாது தம்பி. இது புரிஞ்சுட்டு தான் நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, நான் அங்கே உட்காந்துருப்பேன். நான் சினிமா படம்ல எடுத்துக்கிட்டு இருப்பேன். படத்தில் வர காசை விட இது வேற லெவல் காசு தம்பி. படத்தில் நம்ம உழைக்கணும், நிறைய வேலை பார்க்கணும். இங்கே நம்ம மேடைக்கு மேடை பேசினா போதும், 4 பேர் திட்டணும், அவ்வளோதான். சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பப்போ போயிட்டு வரணும், அவ்வளோதான். தமிழ் என்ன இருக்க வரைக்கும் நம்மளை அழிக்கவே முடியாது. தமிழ் தேசியத்தை அழிக்கவே முடியாது. ஸ்ரீலங்கா தமிழீழம் May 18 முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் தம்பி நம்ம அரசியல். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் தனித்து நிற்கிறோம்? யாருமே திருடங்க, எல்லாருமே திருடங்க, இவ்வளோ சேர முடியாதுன்றது மேட்ரு கிடையாது. ஏன் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இத்தனை பெட்டி கொடுன்னு கேட்கறதுக்கு டிமாண்டுக்கு பயன்படக்கூடிய ஆட்கள் தம்பி. இப்போ உனக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு தனியாக நிற்கிறோம்னு. தம்பிக்கு விவரம் பத்தாது, புதுசாக அரசியல் வந்திருக்காரு. நான் விவரம் பத்தாதுன்னு சொன்னது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமில்ல. உங்களுடைய சினிமாவில் முன்னோடியாக இருக்கக்கூடிய உலக நாயகன்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய மக்கள் நீதி மையம், அந்த பெயர் கூட மறந்து வச்சுனாங்க. அந்த மக்கள் நீதி மையம் வந்து அங்கே கோபாலபுரத்தில் போய் சரணடைஞ்சிட்டாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவர் வந்து முதல்ல அரசியல் வரைஞ்சு சொல்லிட்டு உடனே போய் இங்கே பொகையை தூக்கிட்டு போய் நிப்பாட்டினீங்க. இது என்ன மாதிரி ஒரு நிலப்பாடுன்னு தெரியல. கேட்டால் பரமக்குடிக்காருன்னு சொல்லுவீங்க. சொல்லுங்க என்ன சொல்ல வந்திருப்பேன்னு. அவரும் தனிச்சு நின்று எனக்கு 5% அடிமை கூட்டம் இருக்குது. எப்படி நம்ம இவர் இருக்காப்புல, நம்ம கமலஹாசன், நம்ம அவர் சொந்தக்காரர்
நம்ம பரமக்குடிக்காரர் தான், நமக்கு நல்லா நெருக்கம் தான். அவர் கட்சி ஆரம்பிச்சோடனே நான் முன்னாடியே போய் உடனே போய் நானே புக்கே கொடுத்து சரண்டர் ஆகிப்பேன். ஏன்னா நமக்கு அவளுக்கும் ஒரு இன்டர் கனெக்டர் இருக்குல்ல. அவர் சவுனி தாத்தானா, நான் இப்போ கிருஷ்ண தாத்தா. ஸோ 2 பேரும் நாங்கள் இதெல்லாம் அரசியல் நாகரிகம் தம்பி. இது நான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஓகே ஓகே தம்பி, புரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு என்ன பேச மறந்துட்டேன் பத்தியா. அவர் இப்போ என்ன பண்ணாரு, தனித்து நின்னாரு, ஒரு % ஓட்ட வாங்கினாப்புல. வேற வழி இல்லை, கடையை ஓட்ட முடியாதுன்றக்காக அந்த அவர் அப்படியே எங்கே போய் ஐக்கியமானார் பார்த்துருப்பீங்கல்ல. மதிமுகவாதியார், இந்த வைகோ, இவங்க எல்லாருமே தனித்து நிற்பாங்க மகம் ஆரம்பத்தில். அப்புறம் எங்கிட்ட போய் ஐக்கியமாயிருவாங்க. இப்போ புரியுதா தம்பி, நம்ம பின்னாடி எத்தனை கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை வச்சு ஏமாத்தி ஓட்டு வாங்குறது, ஓட்டு வாங்கிட்டு அந்த ஓட்டை வச்சுட்டு வியாபாரம் பேசி பெட்டியை வாங்கி வீட்டை சொத்துலாம் சேர்த்து வச்சுட்டு என் மையில வெளிநாட்டில் அனுப்பிவிட்டு நாளைக்கு தலைமுறையை கொண்டு வந்துடும். நாளைய தலைமுறையை மாத்துறது எங்க நாளைய தலைமுறையை மாத்துறது. நம்ம மாம்பழம் அண்ணன் சொல்லியிருப்பார்ல, மாற்றம் முன்னேற்றம், அது மாதிரி புரிஞ்சிருக்கும், விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ இந்த மாதிரி வாங்கிட்டுலாம் எங்கள் சீட்டு இவ்வளோ இருக்கா, எங்கள் டிமாண்டை காட்டிடுவோம். எங்கள் டிமாண்டை காட்டி யார் ஜெயிக்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணுறோம். அப்போ சிஎம் சீட்டில் உட்காருறது நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவான்னு நம்ம தான் முடிவு பண்ணுறோம். அப்போ முடிவு பண்ணும் போது நம்மக்கிட்ட பவர் நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்ம தானே சர்வாதிகாரி. இப்போ நம்ம அங்கே கால் மேலே கால் போட்டு அப்படி 500 இல்லை இது சரி வராது. அவர் என்ன 10 போய் பேச முடியும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன், உனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அரசியல் தம்பி. நீங்க கேட்ட வேலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆனன்னு வச்சுக்கோங்க. அதே வேலைக்கு ஒரு அதிசய பொருளை சந்தோஷமா கொடுப்போம், வாங்கிக்கலாம். 5 rupees, 10 ரூபா, 10 10 10 20 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா. நான் தான் உங்கள் சேனலுக்கு தான் நான் வந்து கொடுக்கணும்னு இருந்தேன். எல்லா சேனல்லையும் முட்டா பயிலுக்கு நம்மகிட்ட சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஆம கறி தின்னீங்களா, கோழி கறி தின்னீங்களா, பணியாரம் தின்னீங்களா, AK 47 வச்சு சுட்டிங்களா, இதெல்லாம் கேட்டுக்கு இருக்காங்க. இதெல்லாம் பொழிச்சு போன கதை. நீங்கள் தான் தெளிவாக கேட்குறீங்க, அதனால தம்பிக்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுதான் தம்பி அரசியல். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்ல எதுவும் தேவையில்லை, நீங்களே பல பேரை ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் அவரும் செய்வார். எல்லா கட்சியும் சின்ன சின்ன பேப்பர் போர்டு கட்சியெல்லாம் இதை தான் பண்ணிட்டு இருக்கு. பெருங்கட்சி பெரிய திருட அவன் உருவாயிருவான், அவன் கீழே சில்லறையெல்லாம் உருவாயிரும். இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, மக்களை ஏமாற்றி பொழைக்கிறவங்க, இவங்க ஃபுல்லாம் சேர்ந்து இயக்கம் கட்சி. நான் இந்த இப்போ TCP கூட ஒன்று உருவாக்கிட்டு இருக்குல்ல, எல்லாருமே கல்லா கட்டுறாங்க. நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருச்சு, நாமளும் அவங்க வச்சு பொழைச்சிட்டு போவோமேன்னு உள்ளே இறங்கிடுவாங்க. எல்லா அஜெண்டா பேஸ்டு கும்பல், எல்லாரும் ஓட்டை பிரித்து வச்சுக்கிட்டு ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறக்க. இப்போ நான் சொன்ன கணக்கு தான், 40% இங்கிட்டு DMK இருக்கு, 35% ADMK இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள ஈஸியாக ஜெயிக்க வச்சிருவாங்க. இப்போ ஏதாவது ஒரு 2 கட்சி தனி கட்சி இருக்கும்ல, குறுநில கட்சிகள் இருக்கும்ல, டிவிக்காவே யார் இறக்கி விட்டுருக்கா? RSS BJP தான் இறக்கி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 5% ஓட்டு வாங்கிருச்சு, டிவிக்கா வாங்கிருச்சு. நாளைக்கு அங்கே மேலே வந்து ப்ரெஷர் வந்து ED விட்டுறேன், அது விட்டுருன்னு சொன்னால் அம்மாவுக்கு பயந்தவங்க, எல்லாத்துக்கும் பயந்தவங்க. இந்த ஆள் கை கட்டி நின்றுட்டு தவறாக செஞ்சு விட்டேன், படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்பெல்லாம் கேட்டவர் தானே, ஈஸியாக மறக்கணும் பயந்துருவாப்புல. ஏன்னா வெளியே வந்து தான் சினிமாவில் மட்டும் தான் பஞ்சு டைலாக்லாம் சொஸ்தாக காப்பாற்றணும்ல. ஸோ வெளியெல்லாம் செய்திக்கெலாம் போக மாட்டாங்க. வெயில்னாலேயே அவங்க இது தள்ளி வச்சுருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் ஊர்வலம் போவாங்கல்ல, அதாவது மக்கள் பார்வை பார்ப்பாங்கல்ல, அதுக்கு வெயில் அதிகமாக இருக்கும், அதனால அவர் போகாமல் இருக்காப்புல. போகிறது ஏசிக்காக இருக்குது, அதுலேயே வெயில் அதிகமாக இருக்குன்னு தள்ளி போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் அரசியல் வந்து காப்பாற்ற வரல, ஓட்டை பிரிக்கிறதுக்கு இறக்கி விட்டுருக்காங்க. நீ வரலைன்னா காசு ED ரைடு வந்துடும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ இல்லை இறங்கிட்டாப்லையா, இல்லை இறங்கி 5% ஓட்டு வாங்கிடுவார். BJP ப்ரெஷர் கொடுத்து இப்போ ADMK அலைன்ஸ் பண்ணு, உங்கள் கட்சி அப்படி அங்கே ஐக்கியம் பண்ணிடு. இப்போ ஐக்கியம் பண்ணி இப்போ மக்கள் நீதிமன்றம் போய் DMKயோட ஐக்கியம் ஆச்சுல்ல, அவ்வளோதான். ஐக்கியமாக்கி இந்த ஓட்டப்பெல்லாம் DMK ஓட்டா மாற்றிடுறது, ADMK ஓட்டா மாற்றிடுறது. இவ்வளோதாண்டா அரசியல், தற்குறியலா? இது விட புரியாமல் உட்காந்துக்கிட்டு என் அண்ணன் வந்தால் காப்பாற்றிடுவார், தமிழ்நாட்டை அப்படி தூக்கி நிப்பாட்டிடுவார். ஷோ போங்கடா டே. இந்த நிமிஷத்துல இருந்து மதுரையில கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். நான் அரசியல் நிற்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்க வேதனையை பார்த்து வந்தவன் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கெல்லாம் அவங்களாம் நம்ப முடியாது. இதெல்லாம் முட்டாப்பையை கூட்டு, அந்த முட்டாப்பையை கூட்டத்தை சம்பாதிக்க முடிஞ்சது, சம்பாதிச்சு ஓடி போயிடுவோம் தான் பார்க்கணுமே தவிர, இவங்களை காப்பாற்றணும்னு நினச்சோம்னா மேலே இருக்க டிக்கெட்லாம் பெரிய லெவல் டிக்கெட்டு, எல்லாரும் கூப்பிட்டு நம்ம துவச்சு விட்டு போயிடுவாங்க. நம்மளால் ஒரு ஆளே கிடையாது இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ இந்த கதைப்படி நம்ம போகிறது தான் நல்லது. ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ஐக்கியமாயிடணும், அதான் தம்பி நல்லது. இருக்கடந்தையாமல் இருந்துட்டு போயிடணும். ஆனால் வெளியே எப்படிலாம் நம்ம பயிற்சி ஏன் பின்னாடி வரவங்கன்னா பாவம், அந்த பயில்களை வேலை விட்டு எனக்காக போய் தொண்டுகிட்டு தொட்டி சோசியல் மீடியாவில் எனக்காக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு, சினிமா பிரபலங்களுக்கும் எனக்கு சேர்த்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் எதுக்கு வாழ்றேன்னு, எதுக்கு முன்னாடி கத்துறாங்கன்னு தெரியாது. கை கட்டினா கத்துவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு இல்லவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா போதும், எல்லாம் கைது விசிலிட்டு பண்ணி.
எல்லாருமே அடுத்த லெவலுக்கு கூட்டி போற அரசியல்வாதிகள்ல எல்லா அரசியல்வாதிகள் கூட்டத்திலையும் முட்டாப்பை மட்டும்தான் இருப்பான். நம்ம அரசியல்வாதியில புத்திசாலி நம்பிக்கிட்டு இருக்க முட்டாப்பையில இருப்பாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன், மூக்கணுன்ட்டு நான் பார்ப்பேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் தம்பி அரசியல், நம்ம பண்ற அரசியல் இவ்வளவுதான். அறிவாளின்னு சொல்லி அவனை வளர்த்து வைக்கணும். மூத்த குடி, முப்போட்டம் குடி, கல் தோன்றி மண் தோன்றால் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட அப்பப்ப. தமிழ் அப்பப்ப கத்தணும். சொல்லுங்க தலைவனை வழியா கொண்டவன். இவ்வளவுதான் சிம்பிளான அரசியல். செம்மையா கல்லா கட்டலாம் தம்பி. நீனு வேணா நம்ம கட்சியில் சேர்ந்துக்கங்க. உங்களுக்கு ஒரு மாநில பொறுப்பாளர்கள் கொடுக்குறோம். உங்களுக்கும் நீங்க இப்படி ஏசிலாம் உட்காரலாம் தம்பி. கொஞ்சம் குழுக்கமா இருக்கு உங்களுடைய ஸ்டூடியோ இந்த லைட் வேற கண்ணு கூக்குறவங்க எரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூலிங் கிளாஸ் வேணா வாங்கி தரேன். உங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம், சென்ட் பண்ணலாமா? அட நாதாரி பையல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. இல்ல பயப்படாதீங்க தம்பி. நீங்க தமிழ் பேசினாலே போதும். கதிர்ன்ற அழகான பேர் வச்சிருக்கீங்க. அந்த ராஜ்ன்ற பேரை வச்சு தெலுங்குன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. அண்ணன் இருக்கேன்ல, அண்ணன் கூட சேர்ந்துரு, எல்லாத்தையும் மாத்திருவேன். நம்ம கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. நீ வேற சும்மா அவங்க தமிழ் ஆக்கிடுவேன், பச்சை தமிழ் ஆக்கிடுவேன். எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க எல்லாம் பச்சை தமிழ். நீங்க சேர்ந்துரு, உடனே பச்சை தமிழ் ஆக்கிடுவேன். உனக்கு முத்திரை குத்திடுறேன். நீ தமிழன், பறத்தமிழன், மானத்தமிழன். உனக்கு ஒரு கூட்டம் வரும். நீ பேசினாலே உன் வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகும். அண்ணன்கிட்ட எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. பின்னாடி கத்து வாய்ப்பு இருக்கு. என்ன கத்து வாய்ப்பு இருக்கு? நம்ம கூட்டத்தை காட்டி ஓட்டு வாங்குறதா வேலை. ஓட்டு வாங்குறதோட ஓட்டை வச்சு சீட்டு வாங்குறது தான் வேலை. சீட்டா என்ன ப்ரோ சீட்டு அப்படின்னு கேட்காதீங்க. பெட்டி வாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேசுனா வேண்டாம். இல்ல நம்மளுடைய இது வேற சேருங்க தமிழ் வேற நேற்று இருந்து வேடை வாக்கில உட்காந்துருக்கேன். விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னையோட இதை முடித்து கொள்ளலாம் தம்பி. நாளைக்கு இன்னொரு முறை நம்ம பேசும்போது ஒரு ப்ரிப்பரேஷனோட பேசுவோம் தம்பி. ஒரு கதை எழுதிட்டு வாங்க, அந்த கதைக்கு ஏற்றாற்போல் நம்ம பேசுவோம். ஒரு அமைப்பா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். இறுதியா அண்ணன்ட்ட கடைசியான கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிருவோம். நீங்க எதுக்கு தானே அரசியலுக்கு வந்தீங்க? யாரனே காப்பாற்ற வந்தீங்க? உங்க குடும்பத்தை காப்பாற்ற வந்தீங்களா, இல்லை உங்க பதவியை காப்பாற்ற வந்தீங்களா? எதுக்கு அஜெண்டா பேஸ்டு நீங்க எதுக்கு இறங்குனீங்க? எதுக்கு இந்த தமிழ் தேசிய கட்சி? உங்க கட்சிக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாப்புல அவர் காணாம போயிட்டாரு, அது வேணா, அது கான்ட்ரவர்சி. நீங்க எதுக்குங்க வந்தீங்க அரசியலுக்கு சொல்லுங்க. நான் வந்ததுக்கான நோக்கம் ஜெயிப்பதற்காக இல்லை தம்பி. நான் உங்க ஓட்டுக்காக வந்தவன் அல்ல. உங்கள் சீட்டுக்காக வந்தவன். நான் சீட்டு வாங்குறதுக்காக வந்தவன். உங்கள் ஓட்டு எனக்கு வேண்டாம். நீ போடுற ஓட்டு ஒரு டிபேட்டுக்காகத்தான். நான் வந்திருக்கிறதெல்லாம் சும்மா கட்சியை 2 கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மிச்ச ஓட்டு வேஸ்டா போயிடக்கூடாது, நோட்டாக்கு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை. அதையும் நாங்கள் அறுவடை பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக. அப்புறம் நீங்க நமத்து போயிருவீங்கல்ல, எலெக்ஷனே நம்பாம எவனுமே ஓட்டு போட வராமல் போயிருவீங்க. அப்புறம் நாங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி பண்றோம், நீங்க எல்லாருமே விழிப்பு அடைஞ்சிருவீங்க. என்னடா இத்தனை லட்சம் பேர் நாங்கள் ஓட்டு போடவே போகலாம், ஆனால் இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு, திருட்டு போயிடலாம் அப்படி ஏமாத்துறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க கண்டுபிடிச்சிடவே கூடாதுன்றதுக்காகத்தான் இத்தனை கட்சிகள், இத்தனை இயக்கங்கள். இதெல்லாம் புரிஞ்சு நீங்க வெளியே வரதுக்குள்ளேயும் உங்க சவக்குள்ளே போய் தூங்கிடுவீங்க தம்பி. செத்த பிறகுதான் தம்பி காணாம உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்குள்ளே நாங்களாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் தம்பி. விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கோ தம்பி. ஓகே நன்றி தம்பி. நீங்க உங்க ஸ்டுடியோக்கான அழைச்சி அண்ணனை நிறைய பேச வச்சுங்க. என் மனசுல இருக்க பாரத்தை ஃபுல்லாம் கொட்டி விட்டேன். சந்தோஷம் தம்பி. நம்ம அடுத்த சந்திக்கலாம். வணக்கம். பா சாமி போகும்டா சாமி, கிளம்புடா. கும்பிடு தலைவா. இனிமேட்டிங்க வராதிங்க, போங்க. இந்தியோட போங்க. உங்களை கூப்பிடவே மாட்டேன். நீங்களே கூப்பிட்டாலும் நான் கூப்பிட மாட்டேன். பயிற்சி முயற்சி எப்பயுமே நமக்கு அதான். பயிற்சி முயற்சி தம்பிகளா எல்லாம் ரெடியா இருங்க. அடுத்து நம்ம 2026 நமக்கு தான். தோத்தா பயிற்சி, ஜெயிச்சா முயற்சி. அவ்வளவுதான் தம்பி. இந்த கொள்கை எடுத்துட்டு இப்படியே பின்னாடி சுத்திட்டே இருங்க. அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இன்னைக்கான இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இன்டர்வியூ வித் எம்கேஆர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்ட் 2 இது. முதல் யாரை இறக்கி விட்டோம் பார்த்தீங்க, வேடன் இறக்கி விட்டோம். இப்போ நம்ம சீமான் இறக்கி விட்டோம். இன்னும் எத்தனை பேர் இறக்கி விடணும்னு தெரியல. எல்லாம் யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? மேஜராக கமெண்ட்ஸ் எது அதிகமாக வருதோ அதை அவங்கள கூட்டி உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணிடலாம். இதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை சும்மா அதிகம், மாறுவடம்லாம் போட வேண்டியதாக இருக்குது, உட்காந்து ரொம்ப நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ எஃபெக்டை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஆதரவை கொடுங்க. இன்னும் இந்த மாதிரி மேம்படுத்த நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு மாற முடியும். ஒரே மாதிரி உட்காந்து பேசிட்டு வேஸ்ட்டு. இவங்களுக்கு சட்டையராக பேசினா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதான் வேற லெவலில் புரிய ஆரம்பிக்கும். என்னடா விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்னும் மக்கள் ஆவலாக வருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டான தேர்றானுங்க. உண்மையை தேர்றதுக்கு எங்கடா இன்ட்ரெஸ்ட்? உண்மை இருந்தால் போதாதா? இவங்களுக்கு போதாது. பெப்பர் மிளகா பொடி போட்டு அப்பப்போ உள்ள மஞ்சள் சாரி கட்டிட்டு யாரையும் ஆட விடணும், அப்போதான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் இப்படியே பண்ணிக்கிருந்தீங்கன்னா இன்னும் மாறி நம்ம தான் மாற வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தான்டா நான் மாறினேன், வேற யாருக்காகவும் இல்லை. தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணி போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினைச்சோம் ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேனல் பண்ணணும்னா எஸ்என்ட்ரெஸ் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பாட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இது கூட கொஞ்சம் மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு புரியுது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ண தயாரில்லை.
அதுக்கு போதும், நம்ம பண்ண வரைக்கும் போதும். இது வரைக்கும் இதுவுமே இதுதான், இன்டர்வியூ தான், சட்டையெல்லாம் பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்த விட சந்திக்கலாம். Who is this guy?